எத்தனை வருஷமா நீங்க ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு? ஸ்ரீ அண்ணாமலையார் ஆம்புலன்ஸுங்க. ஓனர் வந்து சி அரவிந்தனுங்க. அவர் ஒரு 25 வருஷமா இருக்காருங்க அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அண்ணாமலையார் ஃபவுண்டேஷன் சொல்லி இப்போ ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் ஒரு 17 வருஷமா இருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது, எங்கெல்லாம் போறாங்க? இது ஆம்புலன்ஸ் லோக்கல் ஆக்சிடென்ட் எல்லாமே ஃப்ரீங்க. ஃப்ரீ. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஃப்ரீங்க. ₹1 பணம் வாங்க மாட்டோம். எல்லாமே ஃப்ரீங்க. எங்க நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் ஸ்பாட்டுக்கு போகணும் தான் போயிடுவாங்க. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஃப்ரீங்க. ₹1 பணம் வாங்க மாட்டோம். இருக்க லோக்கல் ஏரியா ஃபுல்லாவே போயிடுவோம். 24 ஹவர்ஸ் எப்போ வேணா கால் வருங்க. அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பணம் வாங்க மாட்டோம். எரிச்சு தரது நம்மங்க. அதெல்லாம் பாடி வந்து நாங்கள் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துருவோங்க. பாடி மட்டும் ஃப்ரீயா வண்டியிலேயே ஃப்ரீயா எடுத்து கொடுத்துருவோம். எரிச்சு தரக்கு மட்டும் பணம் வாங்கிப்போம். ஆமா. இப்போ போன வீக்ல வந்து வயநாடு போயிருந்தோங்க. தமிழ்நாடு பிரைவேட் ஆம்புலன்ஸ் மூலியமா கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு டீம் ஒரு 6 பேர் நம்ம வண்டி எல்லாம் போயிருந்துச்சுங்க. போய் ஒரு 5 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இந்த பாடி எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம வண்டியில எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க. வயநாடு இந்த நிலச்சரிவுக்கு போய் அங்க போய் ஏதாச்சும் பாடி வந்து டிஸ்போஸ் எல்லாம் பண்ணாங்க. எரிக்கலைங்க யாரும். எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வண்டியில அந்த பாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்டம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் அவங்க நாங்கள் உதவி பண்ணி கொடுத்தாங்க. அது பாடி தூக்க செய்ய எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் ஒரு டீம் போய் ஒரு 4 நாள் இருந்தாங்க. அங்க போய் எடுத்து நிலச்சரிவுல சிக்கி இருப்பாங்க. தோண்ட சவங்கள் வருது கிடைக்குதுன்றப்ப எப்படி இருந்துச்சு? அது எங்களுக்கு பழகிடுச்சுங்க. அது எப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது. பழகிடுச்சு. கஷ்டம் தாங்க. அது மாதிரி கஷ்டம் தாங்க. அங்க போன ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கானே, ஏதாச்சும் சம்பவம்? மறக்க முடியாது. எல்லா கை தனியா குழந்தை தனியா தெரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாங்க ஒரு 5 நாள் தான் இருந்தோங்க. அதிக நாள் இருக்க முடியலைங்க. நீங்க எவ்வளவு எடுத்து கொடுத்தீங்க? இல்ல நாங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்டம் பண்ணதை நாங்க வண்டியில வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அங்க இருந்து பெனார வரைக்கும் வந்து கொண்டாந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த எரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தனியா வச்சு வீட்டுக்கிட்ட வச்சு எடுத்து தரீங்க. ஸோ அது வந்து எவ்வளவு நேரம் ப்ராசஸ்ல முடியும்? 1.5 மணி நேரம். இப்போ சொல்லுவாங்க இந்த நோய் வாய்ப்பட்ட உடல்னா வந்து எரியதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுங்க. இந்த கேன்சரு, டயபெட்டு, சுகர் பேஷண்ட்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுங்க. நார்மல் பேஷண்ட் வந்து 1 மணில இருந்து 1.5 மணி நேரத்துல பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பாட்லயே கொண்டு போய் எரிக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து எந்தெந்த அளவுக்கு போயிருக்கு, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? நாங்க இது வந்து மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்குங்க. மெட்ராஸ் பக்கம் வரைக்கும் போயிருக்கோம். இந்த சைடு கரூர் சுற்றி ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேங்க. அது அவங்களுக்கு என்னென்னா நைட்லாம் திடீர்னு அவங்க சௌரியமாக இருக்குது. ரெண்டாவது எல்லாம் வெளியூர்லேருந்து வர்றாங்க. நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அவங்க அஸ்தி தரது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்க. எல்லா சொந்தக்காரங்க வந்து நம்ம போய் சிரமப்படுறாங்க. இது அவங்களுக்கு வந்துன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கனே முடிச்சு அங்கனே காரியம் பண்ணிட்டு அப்பயே போயிடுறாங்க. அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அஸ்தி எடுத்து கொடுக்குறீங்க? ஆமாங்க. ஸோ அஸ்தி எடுத்து கொடுக்குறப்ப என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம்? அஸ்தி வந்து அவங்க கலையை நாங்கள் வச்சு அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாடி எரிஞ்சு முடிச்சோடனே உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தினுடைய எலும்பையும் எடுத்து துண்டுல கட்டி அவங்க கையில கொடுத்துருவாங்க. அஸ்தி பேலன்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணுவாங்க? பேலன்ஸ் இருக்கிறது அங்கேயே மயான காட்டிலே கொட்டிடுவாங்க. சில பேர் அங்கேயே அதை வந்து சாங்கியம் பண்ணிக்குவாங்க. இப்போ சமீபத்தில் கூட இங்கே நாமகிரி பேட்டைங்க பக்கத்தில் புதுப்பட்டிங்க 6 வயசு குழந்தைங்க ஹார்ட் ப்ராப்ளம் இறந்துருச்சு. அப்போ நாங்கள் போச்சிருங்க குழந்தை வேண்டான்னு சொன்னோம். இல்லை எங்களுக்கு எரிச்சு தான் ஆகணுன்ட்டாங்க. இப்போ அண்ணா வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அது பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. ₹1 கூட பணம் வாங்கலைங்க. அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோங்க. ரொம்ப இல்லாதவங்க அவங்க பண்ணி தான் ஆகணும். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை கஷ்டங்கிறப்ப ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ சிலிண்டருக்கோ டிரைவருக்கோ எந்த பணமும் வாங்க மாட்டார். எல்லாமே ஃப்ரீங்க. ரொம்பவே உங்களுக்கு சிரமமாக இருந்த ஒரு நிகழ்வு ஏதாச்சும் இருக்கா? சிரமம்னா இந்த நைட் டைமுங்க கொஞ்சம் வண்டியே போக முடியாத இடம் இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றுமே முடியாது. நைட்டு 12 மணிக்குங்க யாருமே இல்லைங்க. இப்போ ஒரு அண்ணன் என்ன பண்ணுவார், இல்லைப்பா அது என்னமோ பண்ணி எரிச்சு கொடுத்துட்டு வந்துருங்க, சிலிண்டர் வேணுமோ கொடுத்துரு அப்படின்ட்டுவார். இப்போ சமீபத்துலங்க ஒரு 2 மாதம் இருக்குங்க ஒரு கேஸ் நைட் அந்த பாட்டிக்கு யாருமே இல்லைங்க. நாங்கள் ஆட்டோவில் பாடியை தூக்கிட்டு போய் வச்சு எரிச்சு கொடுத்து வந்தோம். அந்த மாதிரிலாம் வருங்க. யாருமே இல்லைங்க. அவங்க பழக 2 பேர் 3 பேர் தாங்க அன்னைக்கு. அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா அண்ணன் நீ ஏதோ பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு சிலிண்டர் கொடுத்து விட்டாருங்க. அதெல்லாம் கம்மியாக தான். அதாவது அவங்களா கொடுக்குறத வாங்கிக்கிறது. வேணானாலும் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் சில இது நாங்கள் வாங்கவே மாட்டோங்க, வேணான்றுவோம். இந்த குழந்தைய ரொம்ப இல்லாத வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த 17 வருஷமா ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு? ஆமாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுல இருந்து முதல்ல மிஷின் கொண்டு போய் எரிச்சக்கூடிய நிகழ்வு அது ஞாபகம் இருக்கு? அது மாதிரி கொரோனாவுக்கு முன்னாடி எரிச்சங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது. இந்த மிஷின்ல எந்திரிக்கும் அப்படி இப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குமோன்னு பார்த்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு கொஞ்சம் பயமா இருந்தது, அப்புறம் தெளிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல ரொம்ப பயமா இருந்ததுங்க. ஏன்னா இப்போ நாங்களும் புதுசா எந்திரிக்கும் உட்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க. அப்புறம் பழகிடுச்சு. எந்திரிக்கிறப்ப அந்த மிஷின் ஆடுறது அந்த மிஷின்லாம் ஆடாதுங்க. அது ரொம்ப 4 நாள் அந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறது உங்களுக்கு அப்படி எந்திரிக்குங்க. மற்றபடிலாம் நார்மலா தான் இருக்கும். கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. இந்த டைம்ல ஒர்க்கே பண்ண முடியல அப்படிம்பாரு அண்ணன். எல்லாருமே அங்கே போக முடியல அப்படின்னாரு. கொரோனா டைமும் இந்த வேலை ஆமாம். கொரோனா டைம்ல நம்ம வண்டி ஓடிச்சு. எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது நியர் பை. ஆமாங்க. நிறைய எரிச்சு கொடுத்தாங்க. நிறைய வந்து என்னன்னா போட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம இதுல இருந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து நிறைய பண்ணாங்க. இது ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுதா இல்லை வேற ஏதாச்சும் இந்த பிரசவ வலி அந்த மாதிரிலாம்? எல்லாத்துக்குமே போகும். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஆக்சிடென்ட்
எமர்ஜென்சி அதிகம் போகுங்க. இப்போ பிரசவம் அந்த 108 வரனால அதில் கொஞ்சம் போயிடுறாங்க. ஆனா பொதுவா எல்லாத்துக்குமே பயன்படுது, பொதுவா எல்லாத்துக்குமே இலவசம் தான். இலவசம் தாங்க. இந்த அது மட்டும் இல்லாம இந்த அண்ணாமலை டெஸ்ட்ல வந்து வேற என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மின்மயான எடுத்திருக்காருங்க. அது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட தமிழ்நாட்டிலே வந்து முதல் முறையா வந்து நடமாடும் நவீன எரிவாயுன்னு சொல்லி அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வண்டி போட்டாருங்க. அதுக்கப்புறம் 2வது கேரளாவில் போட்டாங்க. அது என்ன மாதிரியான? வீட்டுக்காரரு இறந்துருவாங்க, அதே இடத்துல வீட்டுக்காரமாவும் எரிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் போய் பண்ணி கொடுவோம். அதே இடத்துல அதே சுடுகாட்டில் பண்ணி கொடுத்துருவோங்க. சில பேர் வீட்டுக்கிட்டே பண்ணணும்பாங்க, அதையும் பண்ணி கொடுத்துருவோம். தவிர்க்க முடியாத சூழல்ல வந்து வீட்டுக்கிட்டே பண்ணணும், பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான மிஷின் வந்து 2 மிஷின் இருக்குங்க, வண்டியிலேயும் இருக்குங்க. நாங்களே பாடி ஃப்ரீயாக எடுத்து இப்போ வீட்டிலேருந்து மயான காடு வரைக்கும் நாங்களே பாடி ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவாங்க. மிஷினும் ஃப்ரீயாக, மிஷின் வந்து அங்கே கொண்டு போய் பண்ணி கொடுத்துருவோம். மிஷினோட சேர்ந்து வண்டி இருக்கு, மிஷின் தனியாக இல்லாமல் இருக்குங்க. ஆமாம். அது எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே எடுத்து? 1.5 மணிலேருந்து 2 மணி நேரங்க அஸ்தி கொடுத்துருவோம். அதிகபட்சம் 1.5 மணி நேரம். எவ்வளோ கேஸ் தேவைப்படும்? கேஸு பாடியை பொறுத்துங்க. மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரினா கொஞ்சம் கேஸ் அதிகமாகுங்க. நார்மல் பாடினா கொஞ்சம் கேஸ் கம்மியாகும். ஒரு இடத்துல வச்சு பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கிட்டே வச்சு பண்ணீங்களா, ஒரு கொஞ்சம் வெளிப்படையான? சில எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துல தோட்டத்துல தான் வச்சு பண்றாங்க. வீட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி மின்மயானம் இருக்கப்ப புகை கூட தூரமா இருக்கும். ஸோ பக்கத்துல வச்சு பண்றப்ப புகை ஸ்மெல் வராதுங்க. அதுக்கு நாங்க அதே மாதிரி பைப் வச்சிருக்கோம். வீட்டை விட்டு தள்ளி தான் வைப்பாங்க. அதுக்கு பைப் ஒரு 10 அடி பைப் இருக்குங்க. மேல வச்சுட்டா புகை மேல போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவுட்டர்ல தான் பண்றாங்க. வீட்டுக்கிட்ட ஏதோ எப்பயாவது ஒண்ணு